வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைம் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் பெரிய கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6098 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா, இந்த 6060க்கு மேலே க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் சமயத்தில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் எப்போ வேணாலும் பை ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல். மார்க்கெட் ஓப்பன் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த முதல் கேண்டில்ஸ்டிக் மேலே அதால் தக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு அதோடைய வார்னிங்கை ரிவர்ஸ் ஆக்கி இந்த தடவை 6120 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன சமயத்தில் 6120 பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த 6120 ஒரு சப்போர்ட்டாக எடுத்து அடுத்தடுத்த ஜோனான நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோன் எல்லாத்தையும் தொட்டு இருக்குது. இறுதியாக நம்மளுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே 6196லேருந்து 6206 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே மார்க்கெட் ட்ராப் ஆகி கடைசியாக 6177 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமான ட்ரேட் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்றதுலையும் சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 6180 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது, இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 6256 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒருவேளை இதை பிரேக் பண்ணி 6256 போன சமயத்தில் இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோன் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக செயல்படுத்தணும். அப்படி நடக்கலை அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் மார்க்கெட் கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்பவும் போல் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக நமக்கு ட்ரேடிங்கில் உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். என்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.